Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் போண்டா. நம்ம வீட்ல இருக்கிற பொருளே வச்சு ஈஸியா செய்யலாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. Hi friends, welcome to Easy QC. நான் உங்கள் மிஜு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா என்னோட சேனல் Subscribe பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க friends. நான் இந்த சேனல்ல ஈஸியான ரெசிபீஸும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸும் தான் போடுறேன். எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாங்க. கோதுமை மாவு 1/4 கிலோ, வெல்லம் 200 கிராம், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பழுத்த பழம் எடுத்திருக்கேங்க. பழம் நீங்கள் எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு பெரிய பழம் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம வெல்லத்தை உருக்கிக்கலாங்க. அதுக்கு ஒரு போசியில் நம்ம வெல்லத்தை போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இப்போ வெல்லம் நல்லா உருகியாச்சுங்க. இப்போ நம்ம இதை இன்னொரு பேனில் வடிகட்டிக்கலாங்க. இப்படி வடிகட்டும் போது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடும். மண், அழுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோங்க. அப்போ தான் அந்த வெல்லத்தோட பச்சை வாசம் போய் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போது இது 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றி ஆற வச்சிடலாங்க. ரொம்ப ஆற விட வேண்டாம். இப்போது நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை லைட்டாக வறுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பழத்தை நல்லா மசிச்சு வச்சுக்கலாங்க. நல்லா கெட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனல் Subscribe பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெல்லம் லைட்டாக சூடாக இருக்குங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாங்க. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசிச்சு வச்ச பழத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்த அந்த கேஷ்யூ நட் அதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் மாவு இருக்குது, அதுவும் சேர்த்திக்கலாங்க. இப்போ அது சேர்த்தும் போது கொஞ்சம் தண்ணி பத்தாமல் வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூட ஃபஸ்ட்டு இப்படி ஸ்பூனில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு நம்ம 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க மூடி. ஒரு 1 hour நம்ம இந்த மாதிரி வைக்கிறனால நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான். நீங்கள் எச்சா கூட வச்சுக்கலாம், ஆனால் மினிமம் ஒரு 1 hour வைங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் நம்ம ஸ்வீட் போண்டா மாவை உருண்டை பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ முதல்ல ஒன்று போட்டதுமே ரொம்ப ஹையாக இருந்ததுங்க ஃப்ளேமு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வருங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இது ஸ்டீல் கடாயினால் சீக்கிரமாக சூடாயிடுச்சுங்க. இப்போ 2 சைடும் நம்ம திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. பிசைஞ்சு வைக்கிறது ஒன்று தாங்க வேலை. அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 minutesல நம்ம போட்டதெல்லாம் நல்லா வெந்து வந்துருங்க.
இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க எல்லா மாவும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 2 சைடும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்லேயே இருக்கிறனால ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.